தியானம் என்றால் நினைப்பது, தியானம் என்றால் சிந்திப்பது, தியானம் என்றால் யோசிப்பது, தியானம் என்றால் படுத்துக்கிட்டே சிந்திக்கிறது, தியானம் என்றால் சாப்பிட்டுக்கிட்டே சிந்திக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சாப்பிடும்போதும் நல்ல விதமாக தியானம் பண்ணுங்க, தூங்கும்போதும் நல்ல விதம். நீங்கள் தியானம் பண்ணுறது நீங்கள் சிந்திக்கிறது, யோசிக்கிறது, தியானிக்கிறது. இப்போ ஒரு காரியத்தை 10 நிமிஷம் யோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. ஒரு காரியத்தை கால் நேரம் யோசிச்சிங்கன்னா தியானம் பண்ணுறீங்க. யார்ட்டையும் சொல்லாமல் உங்கள் மனதுக்குள்ளேயே உருட்டிகிட்டே இருக்கும், அது பேர் தியானம். சரிங்களா? அந்த தியானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? அந்த யோசனை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? பானையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை உற்பத்தி பண்ணி கடன் அடைக்க உதவி செஞ்சவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு தியானம். மீன் வாயில் பணத்தை வர வச்சு அற்புதம் செஞ்சவர் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு தியானம். காணா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் பண்ணவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை யோசனை பண்ணுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் அப்படிங்கிற அந்த அந்த அப்படியே பாடிக்கிட்டே என்ன செய்யலாம், நீங்கள் வேலை பார்க்கணும். இதை மட்டும்தான் நீங்கள்